ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்னம்மா, அடுத்தது சிஓஏ ஏப்ரல் மாதம் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நியூ சிலபஸ். இது எப்போது? ஜூன் 2025 இந்த இந்த நோட்டிஃபிகேஷன்லாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் உங்களுக்கு இது. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி சிலபஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நடத்துகிறதுலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். யூனிட் எத்தனை இருக்குது? மொத்தம் 7 யூனிட்டு. இதில் என்னென்னா, உங்களுக்கான ரெக்கார்ட் நோட்டு கிடையாதுன்ட்டாங்க இந்த தடவை. எம்எஸ் அக்சஸ் கிடையாதுன்ட்டாங்க. ஆஃபீஸ்னு ஒன்று நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன்லாம் இந்த டவுன்லோடு பண்ணுறதே எல்லாம் தான். பேசிஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் விண்டோஸ் அண்டு லினக்ஸு, வேர்டு. யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா வேர்டு ப்ராசஸ்ஸு. வேர்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு, ஓப்பன் ஆஃபீஸ், ரைட்டர், அது 3 வேர்டில் இருக்குது. இது ஸ்ப்ரெட்ஷீட்டு, எக்ஸல்லு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பவர் பாயிண்ட்டு. அதில் ஓப்பன் ஆஃபீஸில் வர்றது தான் இந்த ரைட்டரு, ஸ்ப்ரெட்ஷீட்டு, கால்சி, இம்ப்ரெஸ்ஸு, அதெல்லாம் சொல்கிறது ஓப்பன் ஆஃபீஸில். அதோட பேர் எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரியே ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அது டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம. இதில் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன, இந்த எம்எஸ் ஆஃபீஸ் நம்ம எடுத்ததில் என்னென்ன இது பண்ணிக்கலாம், எம்எஸ் ஆஃபீஸ் போட்டுக்கலாம். அதர்வைஸ் லிபர் ஆஃபீஸ், ஓப்பன் ஆஃபீஸ், டபிள்யூபிஎஸ். அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது. எம்எஸ் ஆஃபீஸ்னால் என்னென்ன இருக்கும் உங்களுக்கு? பேக்கேஜு, எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட்டு, எம்எஸ் அக்சஸ்ஸு, அப்புறம் பெயிண்ட்டு, இதெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸும் அதே மாதிரி தான். எம்எஸ் ஆஃபீஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் பேர் மட்டும்தான். இது ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் மாறும். ஆனால் எம்எஸ் ஆஃபீஸ் லைசன்ஸு நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதில் ஏஎஸ் ஃபீச்சர்ஸு அடிஷ்னலாக இருக்கும். ஆனால் பேர் பாருங்கள், ரைட்ரு, ப்ரெசன்டேஷன், ஸ்ப்ரெட்ஷீட்டு, எக்ஸல்லு, இது மாதிரி தான். அதில் எப்படி வருது? வேர்டு, பவர் பாயிண்ட்டு, எக்ஸல்லு, இந்த மாதிரி வர்றது மாதிரி. அக்சஸ்ஸு இப்போ அக்சஸ் இல்லை, அதனால் இது மட்டும் போட்டிருக்கேன். அடுத்தது லிபர் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆல்டர்னேட்டிவ் தான், ஃப்ரீ டு யூஸ் தான். இது கிடையாது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிபர் ஆஃபீஸ் டவுன்லோடு அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா லிபர் ஆஃபீஸ் ரைட்ரு எல்லாமே எக்ஸல் எம்எஸ் ஆஃபீஸில் எப்படி வேர்டு, எம்எஸ் வேர்டு, எம்எஸ் அக்சஸ்ஸு, எம்எஸ் எக்ஸல்லு, எம்எஸ் பவர் பாயிண்ட், அதே தான். பேர் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ரைட்ரு, லிபர் ஆஃபீஸ் ரைட்ரு, கால்சி, இம்ப்ரெஸ்ஸு, லிபர் ஆஃபீஸ் பேஸு தான் அக்சஸ்ஸும்போம். அப்புறம் மேக்ஸு, இது ஃபார்முலா. ட்ரா எம்எஸ் பெயிண்ட் மாதிரி தான், பேர் மட்டும் வித்தியாசம். இதெல்லாமே ஒரு கொஸ்டினில் கூட உங்களுக்கு கேட்பாங்க. எல்லாமே படித்தாகணும். சிஓஏக்கு படிக்கணுன்னா அவ்வளோ எல்லாமே தியரி படித்தாதான் இது பண்ண முடியும். ஆனால் என்ன ஒன்று, உங்களுக்கு ரைட்டிங் இல்லாமல் எல்லாமே இப்போ கம்ப்யூட்டர்லேயே கிளிக் பேசிஸில் வந்துருச்சு. ரேடியோ பட்டன் அல்லது செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதில் கிளிக் பண்ணணும். ஓப்பன் ஆஃபீஸ் நமக்கு இருக்குது. எம்எஸ் ஆஃபீஸும் இருக்குது, ஓப்பன் ஆஃபீஸும் இருக்குது. ரைட்டர்னா வேர்டு, கால்சினா எம்எஸ் எக்ஸல்லு, பேஸ்னா அக்சஸ்ஸு, ப்ரெசன்டேஷனா எம்எஸ் பவர் பாயிண்ட்டு, ட்ரானா எம்எஸ் பெயிண்ட்டு. அவ்வளோதான். இந்த மாதிரி 3 வரும். இது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன எக்ஸ்ட்ரா நமக்கு வந்திருக்கு? லினக்ஸ் ஏற்கனவே இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸ். ஆஃபீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃபீஸு லேர்னிங் மேனேஜ்மெண்ட்டு சிஸ்டம் டோட்டில் சொல்லுவாங்க. அடுத்தது QWERTY கீபோர்டு. இது ஒன்றும் இல்லை. QWERTY கீபோர்டுனால் நம்ம எப்போவும் கீபோர்டு என்ன, கீபோர்டு சாதாரணமாக இருக்கிறது. QWERTY கீபோர்டுனால் ஒன்றுமே இல்லை. அதுவும் இதை பார்த்துக்கோங்க, நான் சும்மா எழுதி வச்சுருக்கேன், உங்களுக்கு புரியும். இதை பார்க்கும்போது புரியாமல் போயிடும்.
நம்ம ABCDEFன்னு கீபோர்டு வரவே வராது. கீபோர்டில் ASTFன்னு ஒரு லைன் இருக்கா, அடுத்தது பார்த்தீங்கன்னா QWERTY அப்படின்னு வருதா. இது அந்த சைடு, அந்த ரைட் சைடுக்கு ஒய் வரும், இதெல்லாம் லெஃப்ட் சைடுக்கு வரும். ஓகேங்களா? இதுதான் QWERTY கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இது தவறாக புரிஞ்சுக்காதீங்க. அடுத்தது இதுக்கு சூட்டபிள் சாஃப்ட்வேர் வேணும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆட் ஆகுதுன்னா நான் சொல்கிறேன். பேப்பர் 2 and 3, ஃபஸ்ட்டு பேப்பர் தியரி, 4th பேப்பர் ப்ராக்டிக்கல். 2 and 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் 30 words per minute அடிக்கணும் இங்கிலீஷு. அடுத்தது 45 words per minute இங்கிலீஷ் அடிச்சிங்கன்னா அதை ஹையராக கன்சிடர் பண்ணி 2 சர்டிஃபிகேட்டும் COA ப்ளஸ் டைப் ரைட்டிங் ஹையர்னு சீனியர் கிரேடு அப்படின்னு சேர்த்து கொடுத்துருவாங்க போல இருக்குது. ஜூனியர் கிரேடு வித்து CON சேர்த்து கொடுப்பாங்க போல இருக்குது. இன்னும் வரலை, இந்த செட்டு போய் எழுதிட்டு வந்தால் தான் தெரியும். டைப் ரைட்டிங் தமிழுக்கு இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த செட்டெல்லாம் வந்து நீங்கள் மருதம் ஃபாண்ட்லேயே ஓல்டு டைப்ரைட்டர் தமிழில் அடிச்சிருக்கீங்கல்ல, ஹையர் முடித்தவங்க லோயர் முடித்தவங்க தான் இப்போ அப்ளை பண்ணுவாங்க, அதை மாதிரியே அடிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிறகு தான் சேஞ்சஸ்லாம் வரும். அப்புறம் இது வந்து டீட்டெயில்டு சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், அதில் ஹிஸ்ட்ரி டெஃபினிஷன் அதெல்லாம் வரும். இதெல்லாம் போக போக பார்ப்போம். யூனிட் 2ல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனு, அதோட டைப்ஸு, சிங்கிள் யூஸரா மல்டி யூஸரா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதெல்லாம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம், உடனே பார்த்தா ஒன்றும் புரியாது. யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் என்னென்ன செய்யணும், கட்டு காப்பி பேஸ்ட்டு, அப்புறம் வந்து இது பண்ணுறது, போல்டு இட்டாலிக்கு அலைன்மெண்ட் பண்ணுறது, ஃபாண்ட்டு ஸ்டைலு, அதெல்லாம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரைட்டரில் என்ன இன்விடேஷன் செய்கிறதா, டேபிள் செய்கிறதா, அதெல்லாம் வரும். அதெல்லாம் அப்புறமா பார்க்கணும், அதெல்லாம் ப்ராக்டிக்கல். அடுத்தது இதே மாதிரி ஓப்பன் ஆஃபீஸ் அப்படியே இருக்கும், கால்குலேஷன் அண்டு டேட்டா ஷீட்ஸ். இது வந்து MS ஆஃபீஸு எக்ஸல் வந்து அதுவும் இருக்கும். அது உள்ளுக்கு போனால் நிறையா இருக்குது, காப்பி கட்டு காப்பி பேஸ்ட்டு காலம் ரோ அதெல்லாம் நிறையா இருக்குது. அதில் பெரிய கொஸ்டினும் இருக்குது, சின்ன கொஸ்டினும் இருக்குது. அது இப்போ நான் சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். அப்புறம் ப்ரெசன்டேஷன், அது பவர் பாயிண்ட்டு நம்மளா க்ரியேட் பண்ணி மூவ் பண்ணுற மாதிரி இது பண்ணுறது, ஸ்லைட் ஷோ அதெல்லாம் நிறையா இருக்குது, ஸ்டைல் அதெல்லாம் இருக்குது. யூனிட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். அடுத்து என்ன அப்படின்னா 6th ஆஃபீஸ். இது மட்டும்தான் இப்போ யாருக்கும் தெரியாது, இதுவும் போக போக பார்த்துக்கலாம். ஃபைல் மேனேஜர், அதாவது ஆஃபீஸ் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த செட்டுலேருந்து வருது, இன்னும் யாரையும் எக்ஸாம் எழுதலை. அது எப்படி ஃபைலை இது பண்ணுறது, எப்படி தயார் பண்ணுறது, அதெல்லாம். அப்புறம் யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கம்யூனிகேஷன். இது எல்லாருக்கும் தெரியும், இன்டர்நெட்டு, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கு, அப்புறம் டவுன்லோட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, எப்படி ரயில்வே டிக்கெட்டு அந்த மாதிரிலாம் வரும். அப்புறம் வேரியஸ் டிவைசஸ், என்ன செல்லு இருக்குது, அப்புறம் டேப் இருக்குது, லேப்டாப்பு, அது மாதிரி பல இதை வச்சு வேரியஸ் டிவைசஸ். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன், எப்படி வேல்யூ பண்ணுறாங்க, தியரி எக்ஸாமு. தியரி என்னென்னா நீங்கள் கிளிக் பண்ணுற மெத்தடில் தான் வருது போல் இருக்குது. இதில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்து எல்லாம் போக போக நானே சொல்கிறேன், போக போக 10 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், அப்போ 10 மார்க். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மல்டிபிள் சாய்ஸஸ் கொஸ்டின் வித், அதாவது 2-3 ஸ்டேட்மெண்ட்டு, லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டோட கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணும். ஒரு 10 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, 20 மார்க். அடுத்தது பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். இதெல்லாம் ஏற்கனவே 40 மார்க்கு இருந்தது தான் இதில், அதே தான் இப்பயும் போடுறாங்க. என்ன நம்ம எழுதணும், இப்போ கம்ப்யூட்டரில் பண்ணுறோம். மேட்ச் த ஃபாலோயிங் 10, 1 மார்க்கு, 40 மார்க். ட்ரூ ஆர் ஃபால்ஸும் இது. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 1 மணி நேரம், இதுக்கு 50 மார்க்கு. முன்னாடி 100 மார்க்குக்கு இருந்து இதுலேயே 40 மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு இருந்தது, 100க்கு 40. இப்போ அதையே 4ஆக டிவைட் பண்ணிட்டாங்க, எக்ஸாமையே 4ஆக பிரிச்சுட்டாங்க. முன்னாடி ப்ராக்டிக்கல் தியரி, அதனால்
ஈஸியாக இருந்தது. செகண்ட் பேப்பர் இதை நல்லா பண்ணாலே 40 மார்க்கு. இப்போ இதுக்கு 1 ஹவர் எவ்வளோ மார்க்கு? 50 மார்க்கு. ஆனால் நம்ம எவ்வளோ எடுக்கணும்? 20 எடுக்கணும். இதை நல்லா தரமாக இருந்தாலே பெரிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம், ப்ராக்டிக்கல் செய்யலாம். இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணலாம். கொஞ்சம் படிக்கணும், புதுசாக இருக்கிறது படிக்கணும். சாய்ஸஸ்லாம் அதுக்கு நிறையா இருக்குது, படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதில் என்னென்ன வரும்? ஸ்டார்டிங் எ ப்ரோக்ராம், ரன்னிங் எ ப்ரோக்ராம், அப்புறம் இதெல்லாம் இருக்குது. இதுதான் எம்எஸ் ஆஃபீஸில். இது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வர கொஸ்டின்ஸு 7. எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு, ஓப்பன் ஆஃபீஸில் வர ரைட்டர்லாம் வர்றது இது. எம்எஸ் ஆஃபீஸ் எப்படியோ அதே மாதிரி தான் ரைட்டரும் இருக்கும், கால்சியும் இருக்கும், பேர் மட்டும்தான் வித்தியாசம். எம்எஸ் ஆஃபீஸை தரவாக பண்ணிட்டோன்னா அதில் ஈஸியாக கடகடன்னு போயிடலாம். அக்சஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஃபார்முலா இதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அக்சஸ் இல்லை. அடுத்தது எம்எஸ் எக்ஸல் ஓப்பன் ஆஃபீஸில். இதில் எம்எஸ் ரெண்டும் இப்படி சொல்லிட்டு வராங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எம்எஸ் ஆஃபீஸில் எக்ஸலு, ஓப்பன் ஆஃபீஸில் அது கால்சி. அதில் என்னென்ன இருக்குது? சின்ன கொஸ்டின், பெரிய கொஸ்டின் எப்படி க்ரியேட் பண்ணுறது? சின்ன கொஸ்டின்லாம் முன்னாடியே வந்துச்சு, இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது. இது எல்லாம் மார்க்கு வந்து இது பெரிய கொஸ்டின்ஸில் வரும். அவ்வளோதான். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இ ஆஃபீஸ் அப்ளிகேஷன். இது வந்து இன்டர்நெட்டு, இது மட்டும்தான் புதுசு. இது இன்டர்நெட்டு சம்மந்தப்பட்டது. இதுதான் தெரியும். கிரியேட்டிவ் கூகுள் ஃபார்மு, கூகுள் டாக்குமெண்ட்டு, கூகுள் ஷீட்டு, அப்புறம் சர்ச் வெப்சைட்டு அப்ளிகேஷன், டாக்குமெண்ட்ஸை அப்லோடு பண்ணுறது, டவுன்லோடிங் பண்ணுறது, அதெல்லாம் வரும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா மார்க்கு, ப்ராக்டிக்கல் மார்க்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு 50 தான், டோட்டல் 50. இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் கேட்பாங்க, ஓப்பன் ஆஃபீஸ் இ ஆஃபீஸ். ஏதாவது வந்து நம்ம ரெண்டுமே நம்ம சூப்பராக பக்காவாக நம்ம படிச்சிருந்தா தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். 1 மணி நேரம் 20 மார்க்கு பாஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். எம்எஸ் ஆஃபீஸில் எது வேணாலும் கேட்பாங்க. எம்எஸ் ஆஃபீஸ் பார் ஓப்பன் ஆஃபீஸ் அதில் கேட்பாங்க. அடுத்தது இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு பேப்பர் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங். இது வந்து நம்ம எப்பொழுதும் போல் பண்ணுறது தான், ஏஎஸ்டிஎஃப் ஃபார்மாட்டு தான். அது எப்படி பேசிக்காக எப்படி கற்றுக்கணும், புதுசாக இனிமேல் வர ஸ்டூடெண்ட்டு அடுத்த செட்டு சிஓஏ போகும்போது இதுவும் இந்த இது வரும். அதனால் வந்து அவங்களுக்கு ஸ்பீடு 10 நிமிஷம் இருக்குது, 50 மார்க்கு. அதுலேயும் 20 மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். அதாவது ஒவ்வொன்றுத்துலேயும் 20 மார்க் எடுக்கணும். இது அந்த சிலபஸ், ஏற்கனவே உள்ள பழைய சிலபஸ் தான். அது அந்த கீ டைப்பு எப்படின்னு சொல்கிறாங்க. இது மேல் ரோ, ஒவ்வொரு ரோவும் அதில் உள்ள இதுக்கு பழைய புக்கும் வச்சுக்கலாம். பழைய புக்கை வச்சு இது பண்ணிக்கலாம். பழைய மெத்தடே தான். A to Z, Z to A தரவாக இருந்ததுன்னா கீபோர்டில் போயிட்டு இதுக்கு ஃபாண்ட்டு சொல்லியிருக்காங்க, அவங்க ஏரியல் ஃபாண்ட்டு சொல்லியிருக்காங்க, ஏரியலில் அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் அதுதான். அதில் சும்மா நம்ம பேக் மை பாக்ஸ் எல்லாம் அடிப்போம்ல ஸ்டூடெண்ட்ஸ், அது மாதிரி சில இது கொடுத்துருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு அவங்க இந்த மாதிரி பேரா மெத்தடில் கொடுப்பாங்க, பேரா மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்லேயே வரும், பார்த்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? கம்ப்யூட்டர்லேயே அடிக்கணும், அதை பார்த்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தட்டச்சு. இது டைப்ரைட்டிங் மட்டும் இப்போ எத்தனை செட்டுன்னெலாம் சொல்ல முடியல. இந்த செட்டு கம்பல்சரி வந்து அவங்க பழைய மெத்தடு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம யாழ்லான்னா அந்த மெத்தடு படி இது வந்து வரும். அது எப்போ வருங்கிறது சரியாக தெரியல. தமிழ் கீபோர்டு 99 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது இப்படி தான் இருக்கும் ஸ்டூடெண்ட். அதுக்கான
எப்படி தமிழுக்கு நம்ம ஏற்கனவே இது பண்ணுறோம் அந்த மாதிரி அதோட விசைப்பலகை இது. இங்கிலீஷில் போட்டிருக்காங்க பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி பேராகிராஃபு உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேயே இருக்கும். அதை நீங்கள் பார்த்து 10 நிமிஷம், அது 4th பேப்பர். அதுலேயும் நீங்கள் அது 50 மார்க் 10 நிமிஷம், அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும், 20 மார்க் எடுக்கணும். ஆக டோட்டலாக 200க்கு நீங்கள் ஒவ்வொரு பேப்பர்லேயும் 20 மார்க்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். அது உங்கள் ஸ்பீடு வைஸு 45 மினிட்ஸ் பர் மினிட்னு அடிச்சிங்கன்னா சிஓஏ வித்து சீனியர் கிரேடு டைப் ரைட்டிங்னு வரும்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்தால் தான் அது எப்படின்றதுலாம் தெரியும். இந்த செட்டு எழுத போகிறாங்க நிறைய பேர். அதே போல் 30 வேர்ட்ஸ் பர் மினிட்னு அடிச்சிங்கன்னா அது வந்து ஜூனியர்னு வரும் போல் இருக்குது. ஜூனியர் வித்து சிஓஏ அப்படின்னு வரும் போல் இருக்குது. ஆனால் கம்பல்சரி சிஓஏக்கு தமிழ் இங்கிலீஷு டைப் ரைட்டிங் உண்டு. அதை வந்து அதில் மாற்றம் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் உங்களுக்கு எல்லாமே பாஸ் பண்ணாதான், 4 பேப்பரும் பாஸ் பண்ணாதான் நீங்கள் பாஸுன்னு வரும். ஏதாவது ஒரு பேப்பரில் வந்து ஃபெயிலுன்னா நீங்கள் ஃபெயில் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்றும் பயப்படாதீங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க இன்ஸ்டியூட்டில், எப்படி வேணாலும் உங்களுக்கு கோச்சிங் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு இன்ட்ரொடக்ஷன். இனிமேல் உங்களுக்கு சிஓ பிள்ளைங்களுக்கு நான் வந்து ப்ராக்டிக்கல் தியரி கொஸ்டின்ஸ்லாம் நான் எடுக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.